இருட்டு வெளிச்சம் மாறி மாறி வந்துட்டே இருக்கிற இந்த அடர்ந்த வனக்காட்டு பகுதியில் பூச்சிகளோட பறவைகளோட சத்தத்துக்கு மத்தியில் நம்ம போகும்போது பல மிருகங்களை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்க. ஒரு நீண்ட நதியோட ஓரத்தில் போகிற இந்த பயணத்தோட முடிவில் நீர்வீழ்ச்சிகளோட தேசத்துக்கு தான் நம்ம போகிறோங்க. அப்படி நம்ம போகும்போது ஒரு அழகான இடத்துலையுமே நம்ம தங்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. இது எந்த இடம், எப்படி போகணும் அப்படிங்கிற விஷயங்களை தான் இனிமேல் பார்க்க போகிறீங்க. நம்மளோட இன்றைய பயணத்தில் நம்ம கேரளா மாநிலத்தில் சாலக்குடிக்கு பக்கத்தில் இருக்கிற அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சிக்கு போகிற சாலையில் தான் இருக்கும். அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி தொடர்ந்து ஒரு 2 நீர்வீழ்ச்சிகளும் சில பல இடங்களுமே பார்க்க போகிறோம். 2 நாள் பயணமாக தான் இது இருந்தது. உண்மையிலேயே பல படங்கள்லேயும் பதிவுகளையும் சொல்லுற மாதிரி இந்த நீர்வீழ்ச்சி நல்லா இருக்கா இல்லை ஒரு மிகைப்படுத்தப்பட்டதா அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறீங்க. ஒரு அற்புதமான பயணமாக இருந்தது. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட பயணம் கோயம்புத்தூர்லேருந்து தான் தொடங்கிச்சுங்க. கோயம்புத்தூர்லேருந்து அப்படியே பொள்ளாச்சி போய் பொள்ளாச்சிலேருந்து ஆலியார்லேருந்து வால்பாறையிலேருந்து அப்படியே ரைட் கட் பண்ணி ஷோலையார் டேம், அங்கேருந்து அந்த அடர்ந்த காட்டு பகுதி வழியாக போய் அதிரப்பள்ளியை அடைஞ்சிங்க. கோயம்புத்தூர்லேருந்து அதிரப்பள்ளி கிட்டத்தட்ட 5.5 மணி நேரம் ஆகும். எங்கேயும் நிற்காமல் செக் போஸ்டெல்லாம் எடுத்துக்கிட்டால் ஒரு 6 மணி நேரம் ஆகும். நீங்கள் வெளியிலேருந்து வர்றீங்க அப்படின்னா ஒன்றா கோயம்புத்தூர்லேருந்தோ இல்லை பொள்ளாச்சிலேருந்தோ உங்கள் பயணத்தை தொடங்கலாம். பொள்ளாச்சிலேருந்து தொடங்கினா ஒரு 5 மணி நேரம் ஆகும். கோயம்புத்தூர்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் ஆகும். கோயம்புத்தூர் ஆலியார் தாண்டி இந்த அறிவு திருக்கோயில் வர்றதுக்கே கிட்டத்தட்ட நமக்கு 2 மணி நேரம் ஆச்சுங்க. இந்த ஒரு ஹோட்டலில் தேவையானதை வாங்கிட்டு அப்புறம் மேலே போக ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா மேலே பெருசாக நல்ல சாப்பாடு இருக்காது. இந்த செக் போஸ்ட்டில் நம்ம இ பாஸை காமிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ளே போக ஆரம்பிச்சிட்டுங்க. இந்த பயணம் அதிரப்பள்ளியை நோக்கி தாங்க. அதனால் அதிரப்பள்ளிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆலியார் டேமோ இல்லை கவி அருவியோ இல்லை வால்பாறையில் இருக்கிற இடங்களோ நம்ம பார்க்க போகிறதில்ல. நேராக அதிரப்பள்ளிக்கு தான் போகிறோங்க. நடுவில் ஷோலையார் டேம் மட்டும் பார்த்துட்டு போகிறதா தான் பிளானு. ஏன்னா மற்றதுக்கெல்லாம் நின்று போனோம்னா செக் போஸ்ட்டில் பிரச்சனையாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வால்பாறையில் அங்கங்கே தண்ணி கொட்டுற அழகே தனிதாங்க. சூப்பராக இருந்தது. ஓரளவுக்கு மேலே ஏற நல்லா குளிர்ச்சியாகவே இருந்ததுன்னு தான் சொல்லுங்கள். வார கடைசிகளில் வால்பாறை நோக்கி நம்ம போகும்போது நிறைய வாகனங்களுமே நம்ம பார்க்க முடியுது. பைக்கில் வர்றவங்க நிறைய பேர் வர்றாங்க. நம்ம ஒரு இடத்துல மட்டும் நின்று அந்த அழகான வியூஸை பார்க்க முடியுது. இந்த ஆலியார் டேம் தண்ணி பாருங்கள். இந்த இடத்துல ஒரு 5-6 ஹேர்பின் பெண்டு ஒரே இடத்துலேருந்து நம்ம பார்க்க முடியுதுங்க. வண்டிகளில் வர்றவங்க ரொம்ப ஹாரன் கொடுக்காம தேவையான இடத்துல மட்டும் ஹாரன் கொடுத்து அவங்களோட சைடில் போனால் இந்த வால்பாறை பயணம் ரொம்ப நல்லா இருக்குங்க. நிறைய வண்டிகள் கண்ணாபின்னான்னு ஹாரன் அடிக்கிறாங்க. எதுக்கு அடிக்கிறாங்கன்னே தெரியல. நம்ம என்ன தான் நிற்காமல் போகணும்னு நினச்சாலுமே அங்கங்கே பார்க்குற இந்த சிறு அருவிகள் நம்மளை நிற்க வச்சதுங்க. அதனாலேயே பயண நேரம் அதிகமாகிட்டே போகுது. அப்படியே நம்ம வாட்டர் ஃபால் பகுதிக்கிட்ட வந்துட்டுங்க. இந்த பகுதியில் எல்லாம் நல்ல ஓரளவுக்கு சில்னஸ் இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த இடத்த பற்றி சொல்லவே வேண்டாங்க. எல்லாருமே இங்கே டிஃபால்ட்டாக நின்றுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறமா தான் போகிறாங்க. நம்மளும் கொஞ்சம் நேரம் இங்கே இருந்துட்டு அப்புறம் அப்படியே மெதுவாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டோங்க. வால்பாறைக்கு ஒரு 5 கிலோமீட்டர் முன்னாடி தாங்க இருக்கும். ஏன்னா இங்கேருந்து ரைட் கட் பண்ணி போனோம்னா நம்ம ஷோலையார் டேம் போகிற பாதைக்கு போகலாம். அதை தொடர்ந்து அப்படியே அதிரப்பள்ளி போகலாங்க. நம்ம இங்கே வர்றக்கே கிட்டத்தட்ட 2 மணிக்கும் மேலே ஆயிடுச்சு. மேலே பாருங்கள், மழை வர மாதிரியான ஒரு சூழலுமே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த பகுதியிலேருந்து ஒரு மாதிரி வண்டிகள் பெருசாக இல்லை, போகிறதுக்கும் நல்லா இருக்குது. ஏன்னா வால்பாறையை நோக்கி நிறைய வண்டிகள் போயிட்டு இருந்தது. இது ஒரு மாதிரி அமைதியாக பெருசாக யாருமே இல்லாத மாதிரி இருக்குது.
ஒரு சில கிலோமீட்டர் தூரம் போனோன்னே ஒரு ரவுண்டான மாதிரி இருக்கும். அதில் ஒரு யூட்டர்ன் அடித்து நம்ம அதிரப்பள்ளி நோக்கிய பயணத்தை தொடர வேண்டியதாங்க. சோலையார் டேம்லேருந்து வர்ற தண்ணி இருக்கிற அந்த எஸ்டேட் பகுதியில் தான் இருக்கும். பச்சை பசேல்னு அந்த எஸ்டேட்டும் அந்த தண்ணியுமே இருக்கிறது. அப்புறம் ஒரு நீண்ட பயணமாக இருக்கிற அந்த ஆறுமே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. 2-3 இடங்களில் நீங்கள் நின்று இதெல்லாம் பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். வால்பாறையிலேருந்து கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இந்த சோலையார் அணை வந்து ஆசியாவிலேயே 2வது ஆழமான அணையாமாங்க. இப்போ அந்த அணையை தான் பார்க்க போகிறோம். அணையோட மேல் பகுதியை முதல்ல பார்க்க போகிறோம். 66 மீட்டர் உயரம் இருக்கிற இந்த சோலையார் அணையை வந்து 1965 திறந்திருக்காங்க. 2 டேம் இருக்காமாங்க. ஒன்று இப்போ நம்ம பார்த்துக்கிற மேல் சோலையார் அணை, இன்னொன்று வந்து கீழ் சோலையார் அணைன்னு சொல்லி அது காட்டு பகுதியில் இருக்குது. அதுக்கு வந்து நம்ம போக முடியாது. ஒரு கிலோமீட்டர் மாதிரி நம்ம கீழே போனோம்னா மேல் சோலையார் அணையோட கீழ்ப்பகுதியில் போய் அங்கே இருக்கிற காட்சிகளை பார்க்கலாம். போகிற வழியில் சின்ன சின்ன அருவிகளும் இந்த மாதிரி ஒரு வாய்க்கால் மாதிரி அப்படியே கீழே இறங்கி போகிறது ரொம்ப அழகாக இருக்குது. சோலையார் அணை வந்து பரம்பிக்குளம் ஆழியார் திட்டத்தோட ஒரு முக்கியமான நீர்த்தேக்கங்க. இங்கே வந்து 160 அடி வந்து நீரை வந்து சேமிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது. மேல் இருக்கிறத விட கீழிருந்து பார்க்குற வியூ தான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கிருந்து நிரம்பி வழிகிற தண்ணி வந்து பரம்பிக்குளம் நீர்த்தேக்கத்துக்கு போகுதாமாங்க. இந்த பகுதி வந்து டேமுக்கு அப்படியே எதிர்ப்புறமான பகுதி. நல்ல ஒரு க்யூட்டான ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க்குமே இருக்குது. ஏனோ அது வந்து திறக்கப்படாமல் மூடிய வச்சுருக்காங்க, என்னன்னு தெரில. சோலையார் டேம் கீழ்ப்பகுதியிலேருந்து அப்படியே நம்ம அதிரப்பள்ளி நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டோங்க. போகிற வழியில் ஒரு சின்ன அருவியுமே இருக்குது. இதை தாண்டின கொஞ்சம் நிமிஷங்கள்லேயே வந்து நம்ம கேரள மாநில எல்லையை வந்து தொட்டுறோம். கொஞ்சம் தூரம் முன்னாடி போனோன்னே கேரள மாநிலத்தோட செக் போஸ்ட் இருக்கும். இங்கே வந்து நம்மளை பற்றின விவரங்களும் வண்டியில் பற்றின விவரங்களும் பதிவு பண்ணிவிட்டு அவங்க ஒரு ரசீது கொடுப்பாங்க. அதை வந்து வளச்சல் செக் போஸ்ட்டில் வந்து நம்ம கொடுக்கணுங்க. இங்கேருந்து அதிரப்பள்ளி 2 மணி நேரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த செக் போஸ்ட்லேருந்து நம்ம அதிரப்பள்ளி போகிறதுக்கு கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் வருங்க. இனிமேல் ஓரளவுக்கு அடர்ந்த காட்டு பயணமாக தான் இருக்கும். அங்கங்கே இருட்டும் வெளிச்சமாக தான் இருக்கும். அளவான வண்டிகள் தான் வரும். நம்ம ஏதாவது வன விலங்குகளை பார்க்க முடிஞ்சுதா அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் பார்க்க போகிறோம். அங்கங்கே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அருவிகள் வந்து இந்த பாதையில் இருக்கும். இதெல்லாம் பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பயணத்தை வந்து மேலும் மேலும் அழகாக்குது இந்த அருவிகள். இந்த சாலக்குடி ஆனமலை ரோடு வந்து ரொம்ப நல்லா போட்டு வச்சுருக்காங்க. ஒரு சில இடத்த தவிர ரோடு வந்து 90% நல்லா இருக்குங்க. 2 பக்கமே அடர்த்தியான மரங்களை நீங்கள் பார்க்க முடியும். அப்படியே வளைஞ்சு 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 ஒரு மாதிரி அப்படியே பாம்பு மாதிரி போயிட்டே இருக்கும். ரொம்ப அருமையான பயணமாக இருந்தது. ஏதாவது ஒரு அருவி இருந்துகிட்டே இருக்குங்காட்டி நம்ம அதை பார்த்துட்டு நிற்காமல் போகவே முடியலைங்க. அந்த மாதிரியான ஒரு அழகான பாதையாக தான் இந்த அதிரப்பள்ளி நோக்கிய பாதை வந்து இருக்குது. இங்கெல்லாம் பாருங்கள், ஒரு மாதிரி இருட்டும் வெளிச்சமாக இருக்குது. இதுவே பனியெல்லாம் இருந்ததுன்னா இந்த பாதை வந்து பெருசாக தெரியாதுங்க. நம்ம போன காலத்தில் பனி இல்லை, மழையும் இல்லை. அதனால் நம்ம எளிதாக பயணம் பண்ண முடிஞ்சுது. குறுகலான ரோடு, அதனால் வேறு ஏதாவது வண்டி வந்ததுன்னா நம்ம கொஞ்சம் கவனமாக தான் போகணும். பைக்கில் பயணம் பண்ணுறதுக்காகவே இந்த சாலையில் வர்றவங்கள நிறைய பேரை பார்க்க முடியுது. அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும், ஏன்னா ரோடு குறுகலானது. பெரும்பாலான நேரங்களில் உங்களுக்கு மொபைல் கனெக்ஷன் இருக்காது.
முன்னாடியே மேப்பை லோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா ஆஃப்லைன் மேப் வச்சுக்கோங்க. அங்கே போய் மேப்பை பார்த்து இடங்களுக்கு போகிறது கஷ்டம், அங்கே யாராவது கேட்டுட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். சாலக்குடி ஆறை பார்க்குற மாதிரியான ஒரு இடம் வந்து இந்த இடத்துல இருந்ததுங்க. இங்கேருந்து நீங்கள் எப்படியே அதை பார்த்துட்டு அப்புறம் உங்கள் பயணத்தை ஆரம்பிக்கலாம். இன்னும் நம்ம கொஞ்சம் தள்ளி போகும்போது இந்த இடத்துல இந்த சோலையார் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்டோட அந்த வால்ஸ் இருக்குங்க. ரொம்ப அழகாக அப்படியே ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். இந்த இடத்துலையும் நம்ம நிறுத்திட்டு பார்த்துட்டு போகலாம். கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணியுமே எந்த விலங்குகளையுமே நம்ம பார்க்க முடியலைங்க. அப்புறம் ஒரே ஒரு காட்டெருமை மட்டும் நின்றுட்டு இருந்ததுங்க. இதுதான் நம்மளோட பயணத்தில் நம்ம பார்த்த முதல் விலங்கு. அதை தொடர்ந்து நம்ம கொஞ்சம் இன்னும் முன்னாடி போகும்போது ஒரு அழகான ஒரு பிரிட்ஜும் அதுக்கு கீழே போகிற தண்ணி வந்து செம சூப்பராக இருந்ததுங்க. டெஃபினட்டாக இதை பார்க்காம மிஸ் பண்ணாமல் போங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் ஒரு மாதிரி இருட்டுற டைம் வேறு. கொஞ்சம் அப்படியே தள்ளி போகும்போது நிறைய எருமைகள் இருந்ததுங்க. அப்புறம் உத்து பார்த்தா தான் தெரிஞ்சு அது நாட்டு எருமைன்ட்டு. சரி, அப்புறம் அதெல்லாம் தாண்டி ஒரு மாதிரி இருட்டாக ஆரம்பிச்சிச்சு. நம்ம சரியான பாதையில் தான் போகிறோமான்னு ஒரு சந்தேகமே வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் வேறு எங்கேயுமே இந்த பாதை பிரியவோ இல்லை மாறவுமே இல்லை. கொஞ்சம் தள்ளி போகும்போது இந்த மாதிரி மான் இருந்தது. கழுத்தில் பாருங்கள், ஏதோ காயமாக இருந்தது. வலதுபுறத்துலையுமே நிறைய மான்கள் இருந்தது. அதனால் அதை நம்ம கேப்சர் பண்ண முடியல. ஒரு 7:15 மாதிரி நம்ம வந்து க்ரீன் ட்ரீ ரெசார்ட் அதிரப்பள்ளி அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இது வந்து அதிரப்பள்ளி ஃபால்ஸ் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இந்த ரெசார்ட்டோட அழகு பார்த்திங்கன்னா 3-4 ஸ்விம்மிங் பூல்ஸ் வந்து சின்னதாக இருக்குது. எல்லா ரூம்ஸுமே ஸ்விம்மிங் பூலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். அளவான ரெசார்ட், நீட்டாக இருந்தது. கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது, பட் அதர்வைஸ் ஸ்டே வந்து நல்லா இருந்தது. ஃபுட்டுக்கு வந்து நம்ம முன்னாடியே நைட்டு சொன்னால் தான் அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. காலையில் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் உண்டு. காலையில் ரெசார்ட் இன்னுமே அழகாக தெரிஞ்சுது. அது அந்த பூல்ஸ் தான் வந்து இங்கே இருக்கிற ஒரு ஹைலைட்டிங் பாயிண்ட்டுங்க. சின்னதாக ஒரு கிட்ஸ் ப்ளே ஏரியாவுமே இந்த ரெசார்ட்டில் இருக்குது. குட்டியூண்டு அருவியும் அது உருவாக்கி வச்சுக்கிற குளமுமே இந்த ரெசார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ரெசார்ட்லேருந்து நம்ம ஒரு 9:30 மாதிரி கிளம்பிட்டோம். இன்றைக்கி வந்து அதிரப்பள்ளியில் இருக்கிற இடங்கள் தான் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம அதிரப்பள்ளி ஃபால்ஸுக்கு தான் போக போகிறோம். அதிரப்பள்ளிக்கு நீங்கள் உங்களோட சொந்த வண்டியில் வரீங்க அப்படின்னா சீக்கிரமே வர்றது நல்லது. ஏன்னா ஒரு சைடு பார்க்கிங் கிடையாது, இன்னும் ஒரு சைடு தான் இருக்குது. நாங்கள் ஒரு 9:30 மணிக்கு வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டருக்கு மேலே வண்டிகள் நிற்கிறத நீங்கள் பார்க்கலாம். எவ்வளோ தூரம் க்யூ இருக்குது பாருங்கள். அவ்வளோ தூரம் நம்ம நடக்கணும். பின்னாடி பாருங்கள் எவ்வளோ லைனாக ஒரு சைடில் வண்டி நிற்குது. இங்கே இருக்கிற டிக்கெட் கவுண்டரில் நம்ம அதிரப்பள்ளி ஃபால்ஸுக்கு போகிறதுக்கும் வளைச்சல் ஃபால்ஸ் போகிறதுக்கும் சேர்த்துன மாதிரி டிக்கெட் தராங்க. ஒரு ஆளுக்கு 50 ரூபா, குழந்தைங்கன்னா 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் மாதிரி அருமையாக போட்டு வச்சுக்கிற இந்த காட்டு பாதையில் போகும்போது நம்ம அதிரப்பள்ளி ஃபால்ஸை பார்த்துடலாங்க. ஃபால்ஸ்க்கு பக்கத்துலேயே உங்களுக்கு கடைகளும் ரெஸ்ட் ரூம் இருக்குது. கேரளாவோட மிகப்பெரிய நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்தில் தான் இருக்கும். 80 அடிக்கு மேலே உயரத்துலேருந்து விழுற இந்த நீர்வீழ்ச்சிக்கு முன்னாடி இருக்கிற பகுதிகளை தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. புன்னகை மன்னன், உயிரே, பாகுபலி, புஷ்பா, அப்புறம் நிறைய மலையாள படங்கள், ஹிந்தி படங்கள்னு நிறைய படங்களை இந்த அதிரப்பள்ளியில் வச்சு எடுத்திருக்காங்க. கேரளாவோட நயாகரா அப்படின்னு இந்த அதிரப்பள்ளி ஃபால்ஸை சொல்கிறாங்க. நல்ல ஹைட்லேருந்து விழுறதுமே நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா 80 அடிக்கு மேலே இந்த வீழ்ச்சி வந்து இருக்குது. நல்லா இருக்குது பார்க்குறக்கு. நல்ல மழைக்காலங்களில் தான் உங்களுக்கு முழுமையாக தண்ணி கொட்டும். இந்த நவம்பர் மாதத்தில் அளவாக தான் இருக்குது.
கீழே இருந்து பார்க்கும்போது இன்னுமே நல்ல பிரம்மாண்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கீழேயுமே போய் பார்க்க போகிறோம். தண்ணிக்குள்ளார போகாத மாதிரி அங்கங்கே கயிறு கட்டி வச்சுருக்காங்க. இருந்தாலும் சில பேர் கொஞ்சம் தூரம் தள்ளி குளிக்கிறதுமே நம்ம பார்க்க முடிஞ்சுது. பொள்ளாச்சியில் அம்பராம்பலத்தில் நம்பூரில் இருக்கிற அந்த அம்பராம்பலை ஆறு மாதிரி தான் இருக்குது பாருங்கள். அப்படி தான் தண்ணி போயிட்டுருக்கு. நவம்பர் மாதத்துலேயே வந்து ரொம்ப வேர்த்து ஒழுகுது. இங்கே ரொம்ப ஹியூமிடிட்டியாக இருக்குது. அடுத்ததான் நம்ம கீழே கொஞ்சம் தூரம் இறங்கி போய் கீழேருந்து ஃபால்ஸை பார்க்க போகிறோம். சரி வாங்க, கீழேருந்து எப்படி நம்மளை ஆச்சரியப்படுச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஒரு 15 நிமிஷம் மாதிரி நம்ம கீழே இறங்குற மாதிரி இருக்குங்க. கொஞ்சம் வயசானவங்கன்னா முட்டி வலி இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். இதுதாங்க அதிரப்பள்ளி ஃபால்ஸோட கீழிருந்து பார்க்கக்கூடிய வியூ. ஞாயிற்றுக்கிழமை தான் போயிருந்தேங்க. இந்த இடத்துக்கு ஒரு 11 மணி மாதிரி இருந்தோம். ஓரளவுக்கு நல்ல ஒரு வியூக்கு இருக்குது. நிறைய கூட்டமே இருக்குது. ஒரு ஒத்தையாக ஒரு பறவை ரொம்ப நேரம் இருந்ததுங்க. நம்ம வந்ததுலேருந்து போகிற வரைக்கும் அங்கேயே உட்காந்துட்டு இருந்தது, நகரவே இல்லைன்னு சொல்லணும். உண்மையிலேயே நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட வந்தீங்க. பிரம்மாண்டமான ஃபால்ஸாக இருக்குன்னு. கொஞ்சம் லாங்காக இருக்குது. பட் படங்கள்லையோ இல்லை மற்ற வீடியோக்கள் ஷார்ட்ஸில் காமிக்கிற மாதிரியான ஒரு லொக்கேஷன் கிடையாது. வார கடைசியில் நல்லாவே கூட்டம் இருக்குது. ஒரு 2 மணி நேரம் மாதிரி ஆச்சுங்க நம்ம மொத்தமாக இந்த அதிரப்பள்ளி ஃபால்ஸை பார்த்துட்டு வரக்கு. ஓகேவாக இருந்தது. மழைக்காலங்களில் வேணால் போனால் இன்னுமே நம்மள பிரம்மாண்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம போகும்போது எந்த கடைகளும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய கடைகள் வந்துருச்சு. இந்த இடத்துல குரங்குகளுமே நிறைய இருக்குங்க. அதனால் திங்ஸை கவனமாக வச்சு கொண்டு போங்க. அதிரப்பள்ளி ஃபால்ஸ்லேருந்து அடுத்ததான் நம்ம போன இடம் வந்து சார்பா வாட்டர் ஃபால்ஸுங்க. அது எப்படி இருந்ததுன்னு தான் இனிமேல் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சார்பா வாட்டர் ஃபால்ஸ் கிட்டே வந்துட்டோம். இது ஒரு பிரிட்ஜுமே இங்கே இருக்குது. வளைச்சல் ஃபால்ஸ் போகிற பாதையிலேயே இந்த சார்பா வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருக்குது. பாதையை ஒட்டி இருக்குங்காட்டி இதுக்கு தனியாக எதுவும் கட்டணம் வாங்குறதில்ல. ஒரு நல்ல ஃபோட்டோஜெனிக்கான ஒரு இடம் தான் சொல்லுவாங்க. சார்பா வாட்டர்ஸ்க்கு அடுத்ததாக வளைச்சல் வாட்டர் ஃபால்ஸ் தான் போக போகிறோம். இந்த எல்லா வாட்டர் ஃபால்ஸுமே சாலக்குடி ஆற்றுல தான் வந்து இருக்குது. அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸுக்கும் வளைச்சல் வாட்டர் ஃபால்ஸுக்கும் சேர்த்து தான் நம்ம டிக்கெட் வாங்கியிருந்தோங்க. இங்கேருந்து அங்கே போகிறதுக்கும் அங்கேருந்து இங்கே போகிறதுக்கும் ஒரே டிக்கெட் தான். இந்த ஃபால்ஸை பார்க்குறதுக்கு நம்ம ரொம்ப தூரம் நடந்து போக வேண்டாங்க. கொஞ்சம் தூரம் ஒரு 100-150 மீட்டர் நடந்து போனாலே நம்ம அந்த ஃபால்ஸ் ரீச் பண்ணிடலாம். சரி வாங்க, இந்த வளைச்சல் வாட்டர் ஃபால்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு மாதிரி வாட்டர் ஃபால்ஸ்னே சொல்ல முடியல. ஒரு மாதிரி அப்படியே கீழாப்பில் பாறைகள் அப்படியே தண்ணி போகுது. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் ஃபால்ஸுங்கிற மாதிரி இதை ஒரு மாதிரி அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இந்த ஆற்றுல 2 பசங்க விளையாடுறதும் அவங்களோட ஒருத்தங்க துணி துவைக்கிறதுமே நம்ம பார்க்க முடியுது. வளைச்சல் ஃபால்ஸில் பெரிய நடப்பாதை இருந்தது. கடைசியில் பார்த்தா இது வெளியில் ரோட்டுக்கு போகிற பாதை. ஸோ அதனால் நீங்கள் கடைசி வரைக்கும் வர தேவையில்லை. வளைச்சல் ஃபால்ஸ் வந்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் பார்த்துட்டு அப்புறம் வந்த வழியிலே திரும்பி போயிடலாம். எல்லா இடம் ஒரே மாதிரி தான் இருக்குது. நல்ல ஒரு நீண்ட வாக்கிங்க. இந்த ஆத்தோரமாக போகணும், சாலக்குடி ஆத்தோரமாக போகணும் அப்படின்னா இந்த வளைச்சல் ஃபால்ஸில் நீங்கள் ஓரளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்.
வளைச்சல்லேருந்து தும்பூர் மொழி டேம் தான் அடுத்ததாக போனோம். போகும்போது இந்த ஒத்த யானை வந்து அந்த சாலக்குடி ஆற்றுல இருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சது. இவங்கெல்லாம் இந்த ஆற்றுக்குள்ளே போய் எதுக்கு ரிஸ்க் எடுக்கிறான்னு தெரில. டக்குன்னு அந்த யானை திடீர்னு திரும்பி வந்தால் என்ன பண்ணுறது, திணறிட்டு இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தயவு செஞ்சு போகாதீங்க. வளைச்சல் ஃபால்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற தும்பூர் மொழி டேமும் அங்கே இருக்கிற ஹேங்கிங் பிரிட்ஜ் தான் போக போகிறோம். போகிற வழியில் நம்ம வந்து சாலக்குடி ஆற்றை தாண்டி தான் போகணுங்க. பிரம்மாண்டமான இந்த பாலமும் அந்த ஆறுமே பாருங்களேன். தும்பூர் மொழி டேம் அப்படிங்கிற பேரில் இருக்காதுங்க. ஆனால் இந்த இடத்துக்கு பேர் வந்து எலட்டுமுக்கம் பிரகிருதி கிராமம் அப்படிங்கிற பேரில் தான் இருக்கும். இங்கே உள்ளே போகிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சார்ஜ் இருக்குது. வண்டி நிறுத்துறதுக்குமே ஒரு சார்ஜ் இருக்குங்க. இந்த இடத்துல நம்ம டேமை பார்க்கலாம். அப்புறம் ஒரு பெரிய ஹேங்கிங் பிரிட்ஜு அந்த சாலக்குடி ரிவர் மேலே இருக்கும். அதை தாண்டி போகும்போது அங்கே ஒரு சில்ட்ரன்ஸ் கார்டன், அப்புறம் பார்க் அப்படின்னு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இங்கே இருக்குது. தொங்கு பாலத்துலேருந்து நம்ம இந்த சாலக்குடி நதியை பார்க்கும்போது ரொம்ப விஸ்தாரமாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்குங்க. இது ஒரு டேம் மாதிரின்னு சொல்ல முடியாது, ஒரு செக் டேம் டைப்பில் தான் இருக்குது. தண்ணி வீழ்கிற அழகு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த மிக நீளமான தொங்கு பாலத்தில் போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இருந்தாலுமே அங்கேருந்து பார்க்கும்போது வியூஸ் வந்து சூப்பராக இருக்குது. ஆனாலும் இந்த பாலம் கொஞ்சம் ஆட்டங்கானது, அதுவும் கூட்டமெல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பிரிட்ஜிலேருந்து அந்த பக்கம் போகும்போது ஒரு பெரிய ஒரு பார்க்கு, கார்டன்ஸு, அப்புறம் பட்டர்ஃப்ளை கார்டன் மாதிரி ஒன்று செட்டப் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலைங்க. ஒரு மாதிரி இந்த இடமே வந்து ரொம்ப நேரம் இருந்து விளையாடுற மாதிரி இருக்குது. தும்பூர் மொழி டேமில் தான் இருக்கும். சரியான ஒரு ஃபுல் ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்குது. அந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் இருக்குது. சாலக்குடி அந்த ரிவர் மேலே சூப்பராக இருக்குது. இங்கே வந்து ஒரு கார்டனுமே இருக்குது, அப்புறம் வாட்ச் டவர் மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. இந்த இடமே நல்லா பெருசாக இருக்குது, நல்லா இருக்குது. ஹேங்கிங் பிரிட்ஜ் தான் இதனோட மெயின் அட்ராக்ஷன். இந்த இடத்துல குழந்தைங்க விளையாடுறதுக்கான இடங்களும் இருக்குது. டேம் விட்டு நம்ம வெளியில் வந்தோடனே மறுபடியுமே ஒரு ஒத்த யானையை நம்ம பார்க்க முடிஞ்சுதுங்க. எல்லாமே காட்டு பகுதிகள். ஸோ நீங்கள் எங்கேயாவது அப்படியே பார்த்துட்டு போனால் தான் ஏதாவது விலங்குகள் இருக்கான்னு தெரியும். இது நம்ம பார்த்த 2வது யானைங்க. ரெண்டாவது நாளில் நம்ம அதிரப்பள்ளி, அப்புறம் சார்பா வாட்டர் ஃபால்ஸு, அப்புறம் வளைச்சல் வாட்டர் ஃபால்ஸு, அப்புறம் இந்த தும்பூர் மொழி டேம், இந்த நாளையும் பார்க்குறக்கே நமக்கு வந்து ஒரு 2 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம அப்படியே பார்த்துட்டு சாலக்குடி வழியாக வந்து திரிஷூர் அப்படியே டச் பண்ணி நம்ம சேலம் கொச்சி வழியாக நம்ம இப்போது கோயம்புத்தூர் நோக்கி போயிட்டுருக்குங்க. ஒரே நாளில் கூட அதிரப்பள்ளி ஃபால்ஸ் போய் வரலாங்க. ஆனால் நேரத்துலேயே கிளம்பணும். வேகமாக எல்லா இடத்தையும் பார்த்துட்டு வர்ற மாதிரி இருக்கும். ரொம்ப டயர்டாயிரும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டர் மாதிரி ட்ராவல் பண்ணியிருப்பீங்க நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து போயிருந்தீங்கன்னா. 2 நாள் பயணமாக போனீங்கன்னா முதல் நாள் மெதுவாக கிளம்பி போகலாம். இல்லை முதல் நாள் நேரத்துலேயே கிளம்பி வால்பாறையில் எல்லா இடங்களையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த அதிரப்பள்ளி வனப்பகுதியில் போய் அதிரப்பள்ளியில் தங்கிட்டு 2ஆவது நாள் அதிரப்பள்ளியெல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறம் அப்படியே திரிஷூர் வழியாக ஹைவேஸில் வந்துடலாம். திரும்பவும் வால்பாறை வழியாக இறங்கினோம்னா ரொம்ப டயர்டாயிங்க. அதனால் அதை தவிர்த்துக்கலாம். இந்த பயணப்பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.